வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கஃபே. இன்று நாம் பார்க்க இருப்பது மிக விரைவில் செய்யக்கூடிய தக்காளி ரசம்தான். இதற்கு தேவையான பொருள் என்னவென்றால் 2 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், சிறிதளவு கறிவேப்பிலை. இவை அனைத்தையும் நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு முதலில் அரைத்து கொள்ள வேண்டும். இதை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். நாம் அரைக்கும் போது 4 பல் பூண்டும் இதனுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் மிக்சியில் அரைத்து முடித்தவுடன் அதனுடன் அரை டம்ளர் தண்ணீர் சேர்த்து ஊற்றிவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் அரை ஸ்பூன் தனி ரசப்பொடி, நாம் கடையில் வாங்கின ரசப்பொடி என்றாலும் சரி, வீட்டில் அரைத்ததும் என்றாலும் சரி, இதனுடன் கலந்து விட வேண்டும். பின் தாளிப்பதற்கு நாம் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட வேண்டும். அரை ஸ்பூன் கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டு தாளிக்க வேண்டும். கடுகு பொரிந்ததும் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட வேண்டும். காய்ந்த மிளகாய் 2 போட வேண்டும். இதனுடன் கறிவேப்பிலையும் சேர்த்து விட வேண்டும். பின்பு நாம் அரைத்த தக்காளி விழுதை இதனுடன் சேர்த்து விட வேண்டும். அரை டம்ளர் தண்ணீர் கலந்து இதனுடன் கலந்து விட வேண்டும். தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும். ரசம் கொதித்து வந்தவுடன் நாம் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிட வேண்டும். நாம் ரசம் ஊற்றும் பாத்திரத்தில் அரை மூடி எலுமிச்சை பழம் பிழிய வேண்டும். எலுமிச்சை சாறு பிழிந்தவுடன் நாம் ரசத்தை இதில் ஊற்றிவிட வேண்டும். மிக சுவையான ரசம் தயாரிக்கிவிட்டது. இதனுடன் நாம் கொத்தமல்லி இலை கலந்து பரிமாறலாம். இது சாதத்துடன் வைத்து சாப்பிடும்போது மிக அற்புதமாக இருக்கும். நாம் தக்காளி பழம் கொண்டு மிக விரைவில் செய்யக்கூடிய இந்த ரசம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக நன்மை அளிப்பதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.